காண்பர்களே வணக்கம். நேற்று மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. அங்கு மேலும் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் உருவானது. அதை பற்றிய காணொளி தான் இது. அங்கு நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதை பற்றிய விளக்க வீடியோ காணொளி உங்கள் பார்வைக்காக. இந்தியா மியான்மருக்கு உதவிக்கரம் தருகிறது. நேற்று மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவானது. அங்கு மேலும் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் உருவானது. அதை பற்றிய காணொளி தான் இது. அங்கு நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதை பற்றிய விளக்க வீடியோ காணொளி உங்கள் பார்வைக்காக. லெஃப்டில் ஒரு பில்டிங் எப்படி சரியிருப்பாங்க. அங்கு பொதுமக்களால் எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் வலைதளங்களில் வந்த நிலநடுக்க பதிவு காணொளிகளை வைத்து இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளேன். அங்கே அவசர பிரகடனம் கொண்டு வரப்பட்டது. வீடுகள், அலுவலகங்கள் முற்றிலும் சேதமடைந்து உள்ளது. மேலும் அங்கே சாலைகள் சேதம் அடைந்து உள்ளன. இன்னும் பல மீட்புப் பணியினர்கள் மீட்புப் பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்தும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் உள்ளனர். மக்களை மீட்க மியான்மர் அரசு துரிதமாக செயல்பட்டு வருகின்றன. இன்னும் பல ஆயிர மக்கள் காயமடைந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் எடுக்கப்பட்ட காணொளி சமூக வலைதளத்திலும் பொதுமக்கள் அனுப்பியதிலும் இருந்து தொகுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு சார்பாக இந்திய அரசு மீட்புப் பணியினரை அனுப்பி வைத்துள்ளது. இன்றும் மக்களை மீட்கும் பணியில் பன்னாட்டு மீட்புப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு இடிபாடுக்குள் சிக்கி தவிக்கும் மக்களை காப்பாற்ற மீட்புப் பணியினர் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். மியான்மரில் வானுயர்ந்த கட்டிடங்கள் தரையில் சரிந்து விழுவதை படத்தில் காணலாம். அங்கு மக்கள் பீதியும் அதிர்ச்சியும் மனநிலையில் உள்ளனர். மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டில் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக திறந்த கேஷுவாலிட்டி வார்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளது. மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அந்த நாட்டு மக்களுக்கு எல்லா நாட்டு அரசும் உதவிக்கரம் தருகிறது. மீட்புப் பணியில் மீட்புப் பணியாளர்கள் தொடர்ந்து காணொலியில் உங்கள் கண் பார்வைக்காக. தற்போது மியான்மர் நாட்டில் உள்ள நிலைமை மற்றும் அங்கு கட்டிட சேதங்கள் பற்றிய விவரங்கள் இந்த காணொலியில் உங்கள் பார்வைக்காக. நிலநடுக்கம் வர அங்கே மியான்மர் நாட்டில் டெக்டான் தகடுகள் உரசிக்கொள்வதாலும் பல படிநிலைகள் கொண்ட லேயர் அங்கே சமநிலையில் இல்லாத காரணத்தினாலும் நிலநடுக்கம் அவ்வப்போது உருவாகின்றன. மக்கள் பயத்திலும் அதிர்ச்சியிலும் அங்கே உறைந்துள்ளனர். மேலும் நிலநடுக்கத்திற்காக இந்திய நாட்டு சார்பாக மீட்புப் பணியாளர்களை மியான்மருக்கு அனுப்பி வைத்துள்ளது இந்தியா.